கள்ள தீர்க்கதரிசி தேவ ஜனங்களை பார்த்து சபிக்க முயற்சி செய்தான். முயற்சி செய்யும்போதெல்லாம் கர்த்தர் என்னை உங்களை எப்படி பார்க்கிறார் இந்த பகுதி சொல்லுது. என்னாகமம் 23, 24 2 சாப்டர்ஸ் வாசிங்க. என்னாகமம் 23, 22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் சொல்லுது வேதம் சொல்லுது? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஒரு வேர்ட் பிக்சர். பெரிய பலன் சொல்லி இருக்கலாம். வேர்ட் பிக்சர் இத பார்த்தாலே புரிஞ்சுக்கிறோம். காண்டா மிருக ஒத்த பலன். காட்டுல காண்டாமிருகம் போச்சுன்னா ரொம்ப ஃபெரோஷியஸ் சிங்கம் வச்சுக்கோங்க, காண்டாமிருகம் அசையாது. பெரிய ஒரு உருவத்துல பெரிய யானை வச்சுக்கோங்க, காண்டாமிருகம் அசையுமா? அசையாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு அப்பேற்பட்ட பலன். ஆமென். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். உங்க பேச்ச நீங்க மாத்த தோணும். ரொம்ப பலவீனமா இருக்கு பிரதர், வேலையே செய்ய முடியல பிரதர், படிக்கவே முடியல பிரதர். இப்ப என்ன சொல்ல போறீங்க? எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் புரிச்சுனா நமக்கு தெரிஞ்ச பிலிப்பியர் 4:13 ரொம்ப ஈஸியா இருக்கும் அக்செப்ட் பண்றதுக்கு. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். பாருங்க, பைபிள் பாருங்க எப்படி ஈஸியா நானும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தைகள் வச்சிருக்குது. அதே மாதிரி பைபிள் சொல்லுது, உன் கால்கள் மான்களின் கால்கள் போல் ஆகும். நம்ம பேச்ச மாற்றணும். நடக்கவே முடியல பிரதர், உட்கார்ந்து எந்திரிக்க முடியல பிரதர், நீ சொல்லணும், என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கிறவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. என்னாகும் 23, 21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அப்படின்றது வெற்றி முழக்கா. ஹல்லேலூயா. ராஜா எங்க இருக்கார்? வசனம் சொல்லுது, இந்த வசனம் சொல்லுது, அவர் மத்தியில இருக்கிறார். உங்க மத்தியில வெற்றி நாயகன், சிலுவை வெற்றி நாயகன் இருக்கிறார். ஜெய கம்பீரம். யுத்தத்துல வெற்றி பெற்று வரும்போது எப்படி வருவாங்க? ஒரே கோஷம் போட்டு வராங்க, முழக்கம், வீர முழக்கம். கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போமா டிவில? ஒரு சிக்ஸர் அடிச்சு என்ன பண்றாங்க? அவன் விளையாடுறது அங்க, இங்க டிவிக்கு முன்னால் எதிர்ச்சிட்டு கை தட்டுறாங்க. இந்த வெற்றி முழக்கத்துல வெற்றி குத்து அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நானும் நீங்க சொல்றது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்ன அர்த்தம்? ஆண்டவரே உமக்கு மகிமை, ஆண்டவரே நன்றி, நன்றி பலி. ஹல்லேலூயா. glory to God. ஆண்டவர் எரிகோ மதிலுக்கு முன்பாக யோசுவா பார்த்து சொன்னாரு. யோசுவா மதுரை பார்த்து அப்படியே திகைத்து போய் நிற்கிறாரு. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனா வந்து நிற்கிறார். சொல்றார், பிளான சொல்றார், இப்படி 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 செய்ய. கடைசி நாள்ல நீங்க முழக்கம் விடணும், வெற்றி முழக்கம். நீ வெற்றி முழக்கம் விடும்போதே உன் வாழ்க்கையில விடுதலை. உனக்கு எதிராக உன் முன்னேற்றத்தை தடை செய்கிற மதில்கள் கீழே விழுகும். கீழே விழுந்த பிறகு வெற்றி முழக்கம் விடுறது வேற விஷயம். கீழே விழுறதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, வெற்றி முழக்கம் விடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை அற்புதம் பெற்ற பிறகு வெற்றி முழக்கம் செய்ய போறீங்களா? அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பாக வெற்றி முழக்கம் போடுறதா நீ தீர்மானம் பண்றீங்களா? அதுக்கு முன்னாடி ஃபெய்த், ஃபெய்த். ஆண்டவரே நீங்க மத்தியில் இருக்கீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கீங்க, ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஜெய கம்பீர இருக்கும் ஆண்டவரே. வெற்றி, என் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory to God. 24 வசனம், 23, 24. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும்,
பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அதுதான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? பால சிங்கம் போல, ferocious lion, பால சிங்கத்தை போல பார்க்கிறார். நீதிமொழிகள் 28:1 சொல்லுது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமுடையனா இருக்கிறார். இந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, சிங்கத்தை போல நம்மை பார்க்கிறார். இந்த சிங்கம் வெற்றி பெற வரைக்கும் உட்காராதா? It will not take rest. நம்முடைய வாழ்க்கையில நிறைய தேவைகள் நமக்கு, நாமளும் ரெஸ்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்ட் பண்ணணும், தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். ரெஸ்ட் பண்ணாத சிங்கம் நீங்க. அல்லேலூயா. நீங்க கேட்டதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரே நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். வாசிங்க 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். உன்னுடைய வாசஸ்தலம் எவ்வளவு. ஆண்டவர் நம்ம வீட்டை பார்க்கிறாரு. வீட்டுல கொஞ்சம் பெயிண்ட் போயிடுச்சு, அடிச்சு 4-5 வருஷம் ஆச்சு, உள்ளுக்கு கொஞ்சம் சிமெண்ட் கீழே உழுதுருக்கு. அது அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவாரா, அழகா இருக்குன்னு சொல்லுவாரா? வேதம் சொல்லுது, என்னுடைய வீடு உங்களுடைய வீடு அழகாக கர்த்தருடைய கண்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்? அந்த வீட்டுக்கு நடுவுல கர்த்தர் இருக்கிறார். உங்க வீட்டுல நடுவுல கர்த்தர் தான் உங்க வீடு அழகான வீடு. நீ சின்ன வீடு, பெரிய வீடு, ஹைவேல இருக்கு, சின்ன கிராமத்துல இருக்கு, இதெல்லாம் கர்த்தர் பொறுப்பு இல்லை. கர்த்தர் உங்க வீட்டுல இருந்தாருன்னா, நடுவுல இருந்தாருன்னா, நடுவுல இருக்காருன்னா என்ன அர்த்தம்? முக்கியத்துவம். கர்த்தருக்கு உங்க குடும்பத்துல முக்கியத்துவம் கொடுத்திருந்தீங்கன்னா உங்க வீடு கர்த்தருடைய பார்வைக்கு அழகாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு தீர்மானம் இருக்கலாமா? ஆண்டவரே என் வீட்டை அழகாக்குங்க அப்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வீடுன் போது நம்ம செங்கல், ஜல்லி, கல் இதை வச்சு கட்டுறது இல்லை. நம்முடைய குடும்பம், நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழகானவரா பார்க்கிறார். வாசிங்க சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். Praise God. Hallelujah. நம்ம வீட்டு அம்மாவை என்ன வேதம் சொல்லுது? கனி தரும் திராட்சை. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? ஒலிவ மர கன்றுகள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ரெண்டும் மிக முக்கியமானது. திராட்சை ரசமும் ஒலிவ எண்ணெய். வீட்டம்மா அவ்வளவு முக்கியமானவங்க. பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள். வீட்டு ஐயா பற்றி வசனம் சொல்லலையா? அந்த சாப்டர் சொல்லலையா? இந்த சாப்டரே வீட்டு ஐயாவை பற்றி தான். அம்மா நல்லா இருக்காங்க, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. அப்பா ஐயா எப்படி இருப்பாரு? நல்லா தான் இருப்பார். அதுதான் வேதம் சொல்லுது, பாக்கியவா. வீட்டு ஐயா பாக்கியவான் சொல்லுதா வேதம்? பாக்கியவான். பாக்கியவான் வார்த்தை யூஸ் பண்றது கிடையாது. பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் உங்க வீட்டை அழகான வீடா பார்க்கிறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் அழகாக பார்க்கிறார். இந்த சத்தியம் நீங்க உள்ள போகும்போது, உங்களை அறியாமலே நீங்க நடந்து போகும்போது பாலசிங்கத்தை போல போவீங்க. பாலசிங்கம் எப்படி போகும்னு அந்த வசனம் சொல்லுது, நிமிர்ந்து போகும். தலையை நிமிர்ந்து, கவலையில் இப்படியே போறது இல்லை. என்ன பண்றது? அங்க ஒரு பிரச்சனை இருக்க, வீட்டுல இங்க ஒரு பிரச்சனை இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவியை நான் ஆசீர்வதிச்சிருக்கேன், உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். வாசிங்க 24:6. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும்
கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஆண்டவர் உங்க குடும்பத்தை எப்படி பார்க்கிறார்? பரவி பாய்கிற ஆறை போல. பைபிள்ல ஆறுன்னு சொல்லும் போது அது எதை குறிக்குதுன்னா சமாதானத்தை குறிக்கிறது. உன் சமாதானம் நதியை போல ஓடோ. இயேசு சொன்னார், யோவான் 14 அதிகாரம் 27 வசனம் வசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற மாதிரி நான் சமாதானம் கொடுக்கல. உலகம் என்ன நினைக்குது? 1ஆம் தேதி பை நிறைய சம்பளம் பணம் இருக்கும்போது சந்தோஷம் சமாதானம். 30ஆம் தேதி பாக்கெட்ல ஒண்ணும் இல்லைன்னு போது என்னது? வளபோடு தேடும் சமாதானத்தை. இது உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற சமாதானம் உன் குடும்பத்தை ஆறு போல ஓடுதுல்ல, இந்த ஆறு வற்றாத ஆறு. மழை காலத்திலேயும் சமாதானம், வெயில் காலத்துல சமாதானம், 1ஆம் தேதி சமாதானம், 30ஆம் தேதி சமாதானம். சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. உலகம் கொடுக்கிறபடி நான் உனக்கு கொடுக்கிறது இல்லை. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். இயேசுவின் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே பிடிச்சுக்கணும். டக்கு 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 டக்கு. இதுலதான் ஜீவன் இருக்கு, இதுலதான் பாதை இருக்கு, இதுலதான் வெளிச்சம் இருக்கு. உன் சமாதானம் நதியை போல ஓடும், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஏசாயா 53:5 சொல்லுது, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும். நமக்கு சமாதானம். என்ன சமாதானம்? மனுஷனுக்கும் தேவனுக்கும் சமாதானம். 2 பேருக்கு நடுவில் பகை. இயேசு சிலுவையில அந்த பகை என்ற தடுப்பு சேவரை சுக்குநூறா எடுத்து போட்டார். எனக்கும் உங்களுக்கும் தேவனோட சமாதானம். தேவனோட சமாதானம் இருக்கும்போது உங்களுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம். ஹல்லேலூயா. உங்க சுற்றி உள்ள மத்தியிலும் அந்த சமாதானம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு விரோதமாக அந்த ஊர்க்காரங்க என்னமெல்லாம் பண்றாங்க. ஆனா ஈசாக்கு அவங்களுக்கு சண்டை போடல. ஈசாக்கு நல்லா தெரியும் கர்த்தர் தன்னோட இருக்கிறான்னு தெரியும். கர்த்தர் ஈசாக்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எதிரிகள் பார்க்கிறாங்க, இவரோட கர்த்தர் இருக்கிறார். என்ன பண்றாங்க? ஈசாக்கு ஐயா, உங்களோட நாங்க சமாதானம் பண்ண வந்திருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கும் போது உலகத்தோட உங்களுக்கு சமாதானம் உண்டாயிரும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சமாதானம் இப்படி நதியை போல ஓடும். 6ஆம் வசனம் சொல்லுது, நதியோரத்துள்ள தோட்டத்தை போல. முதல் சங்கீதம் இதைத்தான் சொல்லி வருது. முதல் சங்கீதம் 1 முதல் சங்கீதம் 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, நதியோர உள்ள தோட்டத்தை போல ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுது. முதல் சங்கீதம் சொல்லுது, உங்க குடும்பம் ஒரு கனிதர குடும்பம். நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், வாழ்க்கையில எந்த பிரயோஜனமே இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல அநேக பிரயோஜனங்கள் கனிகள் உண்டாகும். ஆமென், ஆமென். ஆசீர்வாதங்கள், வெற்றிகள், சாதனைகள் உங்க வாழ்க்கையில உண்டாகும். வாழ்க்கையில கனி உண்டாகும். இலை உதிராதிருக்கும். இலை உதிராம இருக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நல்ல ஹெல்த். நம்ம விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருகிற தேவன்.
நானே உன் பரிகாரிய கர்த்தர், நானே உன் சுகப்படுத்துற கர்த்தர், நான் தான் உன்னுடைய பரலோக டாக்டர். இந்த வசனம் சொல்லுது. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! நம்ம வாழ்க்கை இலையே உதிர பச்சை பசேன்னு இருப்போம். நம்முடைய விசுவாச அறிக்கைன்னும் அதே மாதிரி நம்முடைய பேச்சுல எந்நேரம் விசுவாசம் முழக்கம் வந்துகிட்டே இருக்கணும். விசுவாசம் முழக்கம் வர 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 தீமைகள் போயிட்டே இருக்கும். நன்மைகள் வர வர உங்க வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், ஆரோக்கிய வார்த்தைகள் வர வர உங்க வாழ்க்கையில் உள்ள குறைகள், தீமைகள், பலவீனங்கள், வியாதிகள் ஓடி போகும். நம்ம என்ன சொல்றோம்? பிபி கூடி போச்சு, சுகர் கூடி போச்சு, அப்படியே சொல்லிருக்கும்ல. அப்படி சொல்லாங்க. வேதம் சொல்லுது. யோபு புஸ்தகத்துல யோபு 38:11 ஆண்டவர் யோபுக்கு சொல்றாரு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உங்க பிபியை பார்த்து என்ன சொல்ல போறீங்க? என் டாக்டர் சொல்லிக்க இவ்வளவுதான் பிபி இருக்குன்னு சொல்லிருக்காரு. இம்மட்டும் வா, இதை மிஞ்சாதே. டாக்டர் சொல்லிக்காரு 110 மட்டும் வா, 110 மிஞ்சாதே. ஆண்டவர் யோபுக்கு சொல்றாரு, நான் இப்படி கட்டளை கொடுக்கிறேன். எது கட்டளை கொடுக்கிறாரு? கடலுக்கு. கடலுக்கு பெரிய பெருமை, கடலுக்கு பெரிய சீற்றம், கொந்தளிக்கிற கடலை பார்த்து சொல்றாரு, இதுதான் உனக்கு லெவல், இதுதான் லிமிட், இந்த லிமிட்டுக்குள்ள இரு. நீ உங்க பிபியை பார்த்து, உங்க சுகரை பார்த்து என்ன சொல்ல போறீங்க? இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. ஆண்டவர் உங்களை இப்படிதான் பார்க்கிறார். நீங்க சொன்னால் ஆகும். கர்த்தர் வார்த்தையினால் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க போகும்போது ஒரு வித்தியாசத்தோட போகணும். நீங்க போகும்போது உங்க பை நிறைய தூக்கிட்டு போறீங்க. உங்க வீட்டுல கேட்பாங்க, ஏமா பையில என்னமா இருக்குன்ட்டு. நீ சொல்றீங்க, ஆசீர்வாதம் இருக்கு. என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷம் இருக்கு, விடுதலை இருக்கு, புதிய வெளிப்பாடு இருக்கு. நான் நினைச்சேன் சாத்தாதான் பெரியாளுன்ட்டு, இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சிலுவையிலே கர்த்தர் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே சாத்தாளின் தலையை நசுக்கினார். எனக்கு காண்டாபுரத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. எனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எனக்குள்ள ஒரு ஜெய கம்பீரம் இருக்கு. என் வீடு அழகாக இருக்குது, என் குடும்பம் பிரம்மாதமா இருக்குது. நீங்க பேச பேச உங்க பக்கத்து வீட்டு வரைக்கும் வந்து சாத்தா அப்படியே வாழை மடக்கிட்டு அந்த பக்கம் ஓடி போயிருவான். இவங்களுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஆமென். 24:6 கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தை எப்படி பார்க்கிறாரு? சந்தன மரத்தை போல. சந்தன மரம் எப்படி வாசமா இருக்குமா? வாசம். உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் மனம் வீசும் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமென், ஆமென். ஏன் உங்க வாழ்க்கையில வாசனை? வேதம் சொல்லுது, உங்க தோட்டக்காரர் யாரு? கர்த்தர் நாட்டின. என் வீட்டு கார்டனர் யாரு? உங்க வீட்டு கார்டனர் யாரு? கர்த்தர். ஆகவே உங்க வீட்டுல நறுமணம் வீசும் புகழ், நன்மைகள். அது தண்ணீர் பக்கத்தில் உள்ள கேதுரு மரத்தை போல இருக்கும். ஸ்ட்ரென்த். கேதுரு மரம்னா நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கும். கேதுரு மரம் நம்ம ஊர்ல பர்மா தேக்குன்னு நமக்கு அதான் தெரியும். அதை விட சூப்பர். கேதுரு மரத்தை போல ஆண்டவர் எண்ணி உங்களை பார்க்கிறார். கடைசியாக 24:9 சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். உங்களை ஆசீர்வதிக்கவன், உங்களை சபிக்கிறவன். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம். குட்டி சார் சொல்றான், இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது. புதிய ஏற்பாடு சொல்லுது, யார் யாரு விசுவாசிக்கிறோமோ
நாம எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். நமக்கு எல்லாருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். உங்க ஊர்ல சில பேருக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? உங்களை ஆசீர்வதிப்பது. உங்களை ஆசீர்வித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம். உங்களுக்கு நன்மை செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில, உங்களுக்கு தீமை செய்யணும்ச்சா அவங்க வாழ்க்கையில் தீமை நான் செய்ய வேண்டாம், அவர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்காரு. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பயத்திலிருந்து விடுதலை. சாத்தான் ஏதோ பெரிய ஒரு சக்தி நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, சிலுவையில வெற்றி சிறந்தே, பப்ளிக் டிஸ்பிளே, வெளியரங்கமான கோலமாக்கி எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் இயேசு ஜெயம் பெற்றவர். அல்லேலூயா. சிலுவையில வெற்றி சிறந்தவர். இன்னைக்கு சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படா மகனே மகளே, உன் வாழ்க்கையில கவலையோடு நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கேன். உன் குடும்பம் எவ்வளோ அழகு, உன் குடும்பத்தில் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நான் காண்கிறேன். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களா தாங்க ஆண்டவரே. இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க கிளைம் பண்ணி ஜெபிக்க போறீங்க.